Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். அண்ணன் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவீங்களான்னு கேட்டதுக்கு ஐயா ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரு. கோரிக்கை வலுத்திருக்கு, பழுக்கலன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் மழையை எதிர்கொள்ள கவர்மெண்ட் தயாரா இருக்குன்னு ஐயாவே சொல்றாரு. எப்படின்னு தெரியல. போன தடவையும் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா அப்புறம் கண்ட்ரோல் ரூம் போடுறதும் கழுத்துக்கு தண்ணி வந்த பிறகு எம்புட்டு மழை பெஞ்சதுன்னு கிளாஸ் எடுக்கிறதும் தான் பெரிய நடவடிக்கைன்னு உருட்டினாங்க. இப்ப வர மழைநீர் வடிகால் பணிகள் ஒழுங்கா முடியல. அப்புறம் எப்படி மழையை எதிர்கொள்ளுவாங்க? இப்ப நீலகிரியில ஒரு இடத்துல வீடுகள் புதையிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க என்ன பண்ணிருக்காங்க? என்னமோ சரி, ஐயா சொல்றாரு, கேட்டுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் கொஞ்சம் உஷாராவே இருங்க. போய் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்றேன். மக்கா, திருநெல்வேலி மேயர் தேர்தல்ல அறிவாலயம் அறக்க பறக்க அறிவிச்ச வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா திமுக தலைமையோட முடிவை எதிர்த்து போட்டி போட்ட வேட்பாளர் ஓட்டு வாங்கியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மேயர் மாறினாலும் உட்கட்சி சண்டை முடியலன்னு தெரியுது. நெல்லைக்கு திமுக என்னைக்கும் தொல்லதான். திருநெல்வேலி மட்டுமில்லப்பா, கோவை மேயர் தேர்தலையும் திமுகவோட கோஷ்டி பூசல் அப்பட்டமா வெளியே வந்துட்டு தலைமை ஒரு பெண் கவுன்சிலரை வேட்பாளரா அறிவிச்சாங்க. இன்னொரு பெண் கவுன்சிலர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டே போனாங்க. ப்ரொஃபஸருக்கே ஒன்னும் தெரியலன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓப்பனா உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அண்ணன் உதயநிதி மாணவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு வருவதுதான் இந்த அரசின் நோக்கம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணே, அளக்கலாம், ஒரேடியா அளந்துகிட்டே இருந்தா எப்படி? ஐயா ஸ்டாலினை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசின பாஜக மாவட்ட தலைவர் கபிலனை கைது பண்ணாங்கல்ல, அவரை காப்பாத்த பாஜக எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. அண்ணன் கபிலனை காப்பாத்த ஏன் தலைமை முயற்சி பண்ணலன்னு அவரை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கேக்குறாங்க. திருநெல்வேலி திமுகவுல கோஷ்டி சண்டை தீரவே தீராது போல. திமுக தலைமை குடும்பம் எடுத்த முடிவுகளுக்கு எதிராக உடன்பிறப்புகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தலைமை அறிவிச்ச மேயர் வேட்பாளருக்கு எதிராக 23 கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கப்பா. திமுக கவுன்சிலர்கள் மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? குடும்ப அரசியலுக்கு திருநெல்வேலி ஒரு பாடம் கத்து கொடுத்திருக்குன்னு தெரியுது. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் 3 முத்தான கொள்கைகளை முன் வச்சு நடக்கிற 3 வருஷ விளம்பர ஆட்சியில திமுகவுக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டி சண்டைகள் நடக்குது. குடும்பமே கழகம், கழகமே குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும்னு சொன்னா அது நியாயமா? நாடு அதை தாங்குமா? அதனாலதான் திமுகவுக்குள்ள கோஷ்டி சண்டைகள் நடக்கு. திருநெல்வேலி மாநகராட்சியில 55 வார்டுகள்ல 51 வார்டுகள்ல திமுக கூட்டணி ஜெயிச்சுது. அந்த சமயத்துல சரவணன் ஒருத்தரை திமுக தலைமை மேயரா அறிவிச்சாங்க. திமுக கவுன்சிலர்களும் ஓட்டு போட்டு அவரை மேயர் ஆக்குனாங்க. ஆனா சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையில கொஞ்சம் கூட ஒத்து போகல. இதனால உட்கட்சி சண்டை பெருசா வெடிச்சு சரவணன் மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். சரி, போன தடவை தான் கவுன்சிலர்களை கேட்காம சரவணனை மேயர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. இதுக்கு பிறகாவது கவுன்சிலர்களை கேட்டு அவங்க விருப்பப்படுற ஒருத்தரை மேயர் வேட்பாளரா அறிவிக்கணுமா இல்லையா? இந்த தடவையும் தலைமை ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரை அறிவிச்சது. ஆனா கவுன்சிலர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பவுல்ராஜ்னு ஒருத்தரை போட்டி வேட்பாளரா நிறுத்திட்டாங்க. திமுக தலைமை அறிவிச்ச ராமகிருஷ்ணன் 30 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தாலும் தலைமையை எதிர்த்து போட்டி போட்ட திமுக கவுன்சிலர் பவுல்ராஜ் 23 ஓட்டு வாங்கியிருக்கார். ஆக திமுக கவுன்சிலர்களே திமுக தலைமையோட முடிவை எதிர்க்கிறாங்க, ஏத்துக்கிடலன்னு இதுல இருந்து தெரியுது. ஆக மொத்தம் நெல்லைக்கு புது மேயர் ஒருத்தர் கிடைச்சிருந்தாலும் கோஷ்டி சண்டை அப்படியே தான் இருக்கு. இதுக்கு பிறகும் கூச்சல், குழப்பம், உட்கட்சி பூசல் எல்லாம் இருக்கத்தான் போகுது. மக்களுக்கு நலத்திட்டங்கள் நடக்குமாங்கிறதும் சந்தேகம்தான். ஆனா ஒண்ணு, திமுக தலைமை குடும்பம் சொல்றத கேட்க முடியாதுன்னு திமுகவுக்குள்ளேயே கலக குரல் கிளம்பி இருக்கிறது இந்த மேயர் தேர்தல் மூலமா அம்பலப்பட்டிருக்கு. ஏன்பா எனக்குன்னே வருவீங்களாப்பான்னு ஐயா KN நேரு புலம்பிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்லைங்க, திமுக தலைமைக்கும் ஐயா KN நேருவுக்கும் விரிசல் விழுந்துருச்சுன்னு ஊர் உலகம் பேசிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் அந்த விரிசலை ஒட்டலாம்னு கோவை நெல்லை மேயர் தேர்தலை ஐயா KN நேரு கிட்ட திமுக தலைமை குடும்பம் ஒப்படைச்சது.
ஆனா பாருங்க, ஐயா என்னதான் நல்லா வேலை பார்த்தாலும் திமுக தலைமைக்கு எதிராக தான் முடிவுகள் வந்திருக்கு. அதான் ஐயா நேரு பாவம் புலம்புறாராம். நான் சொல்லல, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அதாவது அண்ணன் உதயநிதி உட்பட திமுக தலைமை குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு திமுக நிர்வாகிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் கட்டுப்படுறதே கிடையாது. உள்ளாட்சி பிரதிநிதிகளை கூப்பிட்டு ஐயா ஸ்டாலின் மாநாடு நடத்தி புலம்புற அளவுக்கு அடிமட்ட திமுக நிர்வாகிகள் தலைமைக்கு கட்டுப்படாம இருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான் திருநெல்வேலி மேயர் தேர்தலோட ரிசல்ட். இந்த மாதிரி நடக்கும். திமுக கவுன்சிலரே திமுக தலைமையோட முடிவை எதிர்த்து போட்டி போடுவாரு, திமுக கவுன்சிலர்களும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு திமுக தலைமை முன்னாடியே கணிச்சு வச்சிருந்தாங்க. அதான் அறிவாலயம் இந்த விவகாரத்தை ஐயா நேரு கையில ஒப்படைச்சாங்க. ஏற்கனவே ஆடியோ ஒண்ணு சிக்கினதாகவும் அதனால திமுக தலைமைக்கும் ஐயா நேருவுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதையெல்லாம் சரி பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு ஐயா நேருவும் களத்துல இறங்கி வேலை பார்த்தாரு. ஆனா பாருங்க, திருநெல்வேலியில போட்டி வேட்பாளர் கிட்டத்தட்ட திமுக வேட்பாளருக்கு ஈக்குவலா நல்லாவே ஓட்டு வாங்கிட்டார். இந்த மேயர் தேர்தலில் சிறப்பா செயல்பட்டு இருந்தா ஐயா நேரு மறுபடியும் திமுக தலைமையோட குட் புக்கு போயிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பாருங்க, அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து கோயம்புத்தூர்ல என்ன நடக்க காத்திருக்குன்னு தான் தெரியல. ஏன்னா கோயம்புத்தூர்ல மேயர் வேட்பாளர் யாருன்னு அறிவிச்ச உடனே ஒரு திமுக பெண் கவுன்சிலர் தனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டே போனாங்க. ஆக திமுக கவுன்சிலர்களுக்கே திமுக தலைமை மேல இவ்வளவு அதிருப்தியும் கோபமும் இருக்கு. அப்ப மக்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அந்த அதிருப்திக்கு ஐயா நேரு என்ன செய்ய முடியும்? ஆனாலும் ஐயா நேரு முன்ன மாதிரி இல்ல, அவர் சிறப்பா செயல்படலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அட நான் சொல்லப்பா, திமுக தலைமையை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற உடன்பிறப்புகள் புலம்புறாங்க. மேயர் துணை மேயர் பதவிலா எதுக்குப்பா கொடுக்குறோம்? கட்ட பஞ்சாயத்து பண்ணவா? இல்ல வயசானவங்களை தூக்கி போட்டு அடிச்சு துப்பாக்கியால சுட்டு புடுவேன்னு மிரட்டி சொத்தை எழுதி வாங்கவா? எதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உயர்ந்த பதவிகளை கொடுக்கிறோம்? மதுரை துணை மேயர் ஒரு வயசான அம்மாவை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காருவா. மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பக்கம் வசந்தான்னு ஒரு அம்மா இருக்காங்க. வயசான இந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டை அடிமட்ட விலைக்கு கோழி குமார்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காராம். அந்த வீடு தனக்கு வேணும்னு சொல்லி இந்த வயசான அம்மாவை கோழிக்குமார் வீடு புகுந்து அடிச்சிருக்காரு. அது சம்பந்தமான கேஸும் போயிட்டு கிடக்கு. இந்த நிலைமையில மதுரை துணை மேயர் நாகராஜன் கோழிக்குமாருக்கு ஆதரவா இந்த வயசான அம்மாவை வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு. வீட்டை உடனே காலி பண்ணணும்னு சொல்லி மிரட்டிருக்காரு. தலையில கல்ல தூக்கி போட்டுருவேன் இருக்காரு. பெரிய கொடுமை என்னன்னா, கூட பாதுகாப்புக்கு வந்தவர்கிட்ட இவங்கள சுட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்காரு. துணை மேயருக்கு மக்களை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்றது வேலையா? இதுல அண்ணாச்சி கம்யூனிஸ்ட் கட்சியா? பாருங்க நாடக கும்பலோட சேர்ந்தவங்க பூரா எப்படி ஆயிட்டு இருக்காங்கன்னு. ஸ்டாலின் ஐயா, உள்ளாட்சியில நல்லாட்சின்னு சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களும் சரி, உங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் சரி, ஜனங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டிக்காங்க ஐயா. காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கி. சட்டுப்புட்டுன்னு சர்வாதிகாரியா மாறி எல்லாரையும் மாத்தி விடுங்க சார், இல்லனா ஜனங்க உங்க ஆட்சியை மாத்திடுவாங்க. அட நான் சொல்லல, ஜனங்க சொல்றாங்க. சென்னையில ஐயா ஸ்டாலினோட கான்வாய் வண்டி வருதுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் ஆட்டோவை திடீர்னு மறிச்சிருக்கார். இதுல நிலை தடுமாறி போன அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி 5 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. கான்வாய் வருதுன்னா கொஞ்சம் பொறுமையா வண்டிகளை நிறுத்த வேண்டியது தானே. இப்ப 5 வயசு குழந்தை உயிர் போயிருக்கு. யார் பொறுப்பு? சென்னை மெரினா பீச்சில இருந்து சேகர் பவானின்னு ஒரு தம்பதி 5 வயசு குழந்தைய கூட்டிட்டு ஆட்டோவுல போயிருக்காங்க. மாநில கல்லூரி கிட்ட வந்தப்ப ஐயா ஸ்டாலினோட கான்வாய் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரரு ஆட்டோவை திடீர்னு மறிச்சிருக்காரு. போயிட்டு இருக்கையிலேயே திடீர்னு குறுக்க வந்தா என்ன ஆகும்? ஆட்டோ நிலை தடுமாறி ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இந்த ஆக்சிடென்ட்ல பாவம் சேகர் பவானியோட 5 வயசு குழந்தை இறந்து போயிடுச்சு. முதலமைச்சரோட கான்வாய் வர்றதா சொல்லி போலீஸ்காரரு திடீர்னு ஆட்டோவை மறிச்சதாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு, எங்க குழந்தை இறந்துருச்சுன்னு பாவம் உறவுக்காரங்க வேதனைய கொட்டி அழுவுறாங்க. ஒரு பிசி வந்து தடுத்திருக்காரு வண்டியை போன்ட்டுன்னு. பிசி போன் வண்டியை தடுத்திருக்காரு சிஎம் ரூட்டுக்காக. குழந்தை கீழே இருக்கப்போ அவருடைய வேலை என்னன்னா சிஎம் சாருக்கு வழி விடுறது தான் வேலையா இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், அது டியூட்டி தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் கீழே அடிபட்டு இருக்கப்போ குழந்தை முக்கியமா சிஎம் முக்கியமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு அதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இங்க இவங்க பண்ற அராஜகம் எப்படின்னா, அங்க அவங்க மேல பண்ற அராஜகம் வேற மாதிரி இருக்கு. ஒரே நாடு ஒரே சோறுன்னு ஒத்துமை பேசிட்டு
மக்களை மத ரீதியா மொழி ரீதியா பிரிச்சு ஓட்டு வாங்கறதுலயே குறியா இருக்காங்க. அசாம்ல பாஜக முதலமைச்சர் இந்து முஸ்லிம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிலம் விற்க வாங்க கட்டுப்பாடு கொண்டு வர போறோம்னு பேசியிருக்காரு. ஜனங்க நிலம் ஜனங்க யாருக்கோ விற்கிறாங்க, இதுல அரசாங்கம் ஏன் நுழையும்? எல்லாம் ஓட்டு தான், ஓட்டுக்காக ஜனங்களை பிரிக்கிறாங்க. இதுல இவங்க இங்க மாற்றத்தை தருவாங்களாம். எப்பா சாமி, உங்க பொங்கலும் வேணாம் புளி சாதமும் வேணாம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.